ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் அதன் 7வது வசனத்தை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியிலே மண்ணினாலே அவனை உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அவன் ஜீவ ஆத்மா, சல்லமா சொல்லாம அவன் ஜீவ சகோதர பகுதியில் சொல்லாம அவன் ஜீவ ஆத்மாவாய் மாறினான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனை எப்படி உருவாக்கினார்? எதுல உருவாக்கினார்? மண்ணினால. சத்தமா சொல்லலாமா? மண்ணினால உருவாக்கினார். மண்ணினால மனுஷனை உருவாக்கி அந்த மனுஷன் என்ன செய்யல? எழுந்திருக்கல. மண்ணினால உருவாக்கின மனுஷன் அவன் கை கால் என்ன செய்ய முடியல? அசைக்க முடியல. அவன் மண்ணினால உருவாக்கினவன் தேவனின் சுத்தத்தை என்ன செய்ய முடியல? செய்ய முடியல. எப்படி உருவாக்கினாரோ அப்படிதான் இருக்கிறான். அல்லேலூயா. எப்போ ஆண்டவருடைய ஜீவ சுவாசம், ஜீவ காற்று அந்த மனுஷனுக்குள்ளாய் நாசியில போனதோ, அல்லேலூயா, அவன் எப்படி மாறிட்டானா? ஜீவாத்மாவாய் மாறிட்டான். நீங்க எத்தனை பேரு மண்ணா உட்கார்ந்திருக்கிறோம்? எத்தனை பேரு கைகள் செயல்படாமல் இருக்குது? எத்தனை பேருடைய கண்கள் செயல்படாமல் இருக்கிறது? எத்தனை பேருடைய ஆத்மா சரி செயல்படாமல் இருக்கிறது? எத்தனை பேருடைய சரீரம் தேவன் உருவாக்கினது போல உட்கார்ந்து இருக்கிறோம்? யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி இருந்த அந்த காரியம் இன்னும் அப்படியே நம்ம கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறோமா? ஞானஸ்தானத்துக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை தரம் மாறி இருக்கிறதா? ஆவிக்குரிய நிலைமை மாறி இருக்கிறதா? ஆவிக்குரிய ஜீவியம் மாறி இருக்கிறதா? ஹல்லேலூயா. ஆண்டவர் மண்ணினால உருவாக்கின மனுஷன் அப்படியேதான் இருந்தான். ஹல்லேலூயா. எப்ப ஆண்டவருடைய சுவாச காற்று நம்முடைய அந்த மனுஷனுக்குள்ளாய் அந்த நாசியில ஊதப்பட்டதோ அப்பதான் அவன் ஜீவ ஆத்மாவாய் மாறி இருக்கிறான். கரங்களை தட்டி. அப்போ முதலாவது நம்ம பார்க்க வேண்டியது காரியம், அவன் ஜீவன் கொடுத்த அந்த காற்று. முதல் காரியம் ஜீவன், அந்த காற்று ஜீவன் கொடுத்துதான். ஹல்லேலூயா. எனக்கு ஜீவன் இருக்குது, நடமாடுறேன், எல்லாம் செய்யறேன், எல்லாம் ஓகே. ஆத்மா எப்படி இருக்கு? தேவன் உருவாக்கின விதமாய் மனுஷனும் அப்படிதான் இருந்தான். ஹல்லேலூயா. அவனால நடக்க முடியல, எழுந்திருக்க முடியல, செயல்பாடுகள் செய்ய முடியல, பேச முடியல, பார்க்க முடியல. எப்படி ஆண்டவர் உருவாக்கினாரோ அப்படியே கிடக்கிறான். ஹல்லேலூயா. தாயின் வயிற்றுல எப்படி வந்தீங்களோ அப்படியே தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் ஜீவ ஆத்மாவாய் மாறுகிறதற்கு தேவனுடைய சுவாச காற்று நமக்குள்ளாய் வர வேண்டும். அந்த அபிஷேகத்தின் காற்று நமக்குள்ளாய் வரும்போது நீ ஜீவ ஆத்மாவாய் மாறுகிறாய். ஜீவ மனுஷனா மாறலன்னு சொல்லல, ஜீவ ஆத்மாவாய் மாறுகிறான். ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு உயிர் வருகிறது, அவனுக்குள்ள ஒரு காற்று வரும்போது அவனுடைய நிலைமை மாறுகிறது. எத்தனை பேர் ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுட்டு ஆதியில இருந்த அந்த அபிஷேகத்தோடு நம்ம வாழ்றோம்? ஹல்லேலூயா. ஒரு குழந்தை பருவனா அதுக்கு பால் குடிக்கும், ஒரு சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் சாப்பிடும். அதே விதமா நம்ம வாழ்றோமா? யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வளர 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 போஷாக் அதிகரிக்கணும். வளர 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 ஆவிக்குரிய ஜீவி அதிகரிக்கணும். வளர 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 தேவனோடு இருக்கிற உறவு அதிகரித்து கொண்டே இருக்கணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க நம்முடைய நிலைமை எப்படி போயிட்டு இருக்குதுன்னா, வர வர நம்ம கீழே இறங்கிட்டு தான் போறோம். ஹல்லேலூயா. முதல் பால் குடிக்கணும், அப்ப கொஞ்சம் சாதம் சாப்பிடணும், அப்ப கொஞ்சம் ஹெவி ஃபுட்ஸ், ஜூஸ் அப்படி கொஞ்சம் கொடுத்து கடைசியா நம்ம எப்படி இருப்போம்? நல்ல போஷாக்கை உண்கிற ஒரு நல்ல ஒரு மனுஷனா மாறிடுறோம். ஹல்லேலூயா. நீ நல்ல போஷாக்கை உண்ட மனுஷன், நல்ல ஆவிக்குரிய அபிஷேகத்தை அந்நிய பாஷையை பேசுகிற பிள்ளை இன்னைக்கு வர வர கடைசி ஆதி நாட்கள்ல தேவன் எப்படி உருவாக்கினாரோ, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே நிலைமைக்கு வந்துட்டோம். அல்லேலூயா. இன்னைக்கு அந்நிய பாஷை நடப்பல, அந்நிய பாஷையில பேச மாட்டோம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்க மாட்டோம், ஆவியில நிரம்புகிற அனுபவம் இல்லாமல் போய்விட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனை அப்படின்னாலே ஒரு சடங்காச்சாரமாய் மாறிவிட்டது. அரை மணி நேரம் பாட்டு, அரை மணி நேரம் உட்கார்ந்து பாட்டு, அரை மணி நேரம் எழுந்து நின்று பாட்டு. அல்லேலூயா. பாட்டு முடிஞ்ச பிறகு 2 பேர் ஜெபம். அல்லேலூயா. 2 பேர் ஜெபம் முடிஞ்சோன்னா ஒரு 4 வசனம் சங்கீதத்துல வாசிப்பாங்க. அதை வாசி 2 வசனம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் செக்ஷன் சாட்சி சொல்லணும். சொன்னா சொல்லலாம், சொல்லாட்டி போகலாம். அந்த சாட்சி கொடுத்த தேவன் காணிக்கை எல்லாம் கொடுக்குறாங்களே, நம்ம உட்கார்ந்து இருந்தா ஒரு மாதிரி நினைப்பாங்களேன்னு எஞ்சி லைன்ல வந்து ஒரு காணிக்கை போட்டுட்டு ஏதோ ஒரு மணி நேரம் அருமையான பாஸ்டர் ஒரு மெசேஜை கொடுத்தாருன்னா கேட்டுட்டு நம்ம போய் வீட்டுல பழைய காரியத்தை செஞ்சு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்தோம்னா இந்த நாள் முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா.
ஆவிக்குரிய நிலைமையில என்ன வளர்ச்சி, ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன ஒரு ஒரு மேன்மை, என்ன நமக்கு கர்த்தருக்காக சாதித்து இருக்கிறோம், என்ன நம்ம கர்த்தருக்காக என்ன செஞ்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் ஆதியில உண்டாக்கினதின் நோக்கம், இந்த ஜனங்கள் எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. அப்ப அந்த மனுஷனை உருவாக்கினதுக்கு காரணம், உருவாக்கி பார்த்தாரு, இந்த துதி சொல்தா இல்ல. அப்ப என் நாசிய சுவாசத்தை ஊதன உடனே அந்த அழகா எழுந்து நின்று ஹல்லேலூயா கர்த்தரை துதிக்க ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. கர்த்தரை கனம் பண்ண ஆரம்பித்து விட்டது. 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, அதிகாலை நேரத்தில் குளிர்ச்சியான வேளையில கர்த்தர் ஆதாமியும் ஏவாளையும் சந்திக்க வந்தார். ஹல்லேலூயா. அவனோடு கர்த்தர் உலாவினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனோடு கர்த்தர் நடந்தார், அவனோடு கர்த்தர் பேசினார். இதற்காக தானே ஆண்டவர் உன்னை உருவாக்கினார், இதற்காக தானே ஜீவன் உள்ளக்குள்ளாய் கொடுத்தார். அந்த ஜீவனை ஆதாம் ஏவாள் சரியாய் செய்து கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்படி ஆதாம் ஏவாள் சரியாய் செய்து கொண்டிருந்ததை பிசாசானவன் தந்திரமா உள்ள வந்து தேவனையும் ஆதாம் ஏவாளையும் பிரித்து போட்டதோ, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள், உலக காரியங்கள் வந்து தேவனையும் நம்மையும் பிரிச்சிருச்சு. அநேகருக்கு உறவுகள் பிரிச்சு விட்டது, அநேகருக்கு செல்போன் பிரிச்சு விட்டது, அநேகருக்கு நண்பர்கள், ஆண்டவருக்கு உங்களுக்கு இந்த உறவை பிரிச்சிருச்சு, அநேகருக்கு தன்னுடைய வேலைகளை ஆண்டவரையும் உங்களையும் விட்டு பிரிச்சு போட்டுச்சு. ஹல்லேலூயா. எதற்காக, என்ன நோக்கத்துக்காய் உன்னை அழைத்தாரோ, என்ன காரியத்துக்காய் உங்களை அன்பாய் தேவன் அழைத்து பாதுகாத்து நடத்தினாரோ, இன்னைக்கு அதை மறந்துட்டு தேவன் எக்ஸ்ட்ரா கொடுத்த ஆசீர்வாதத்தை பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அழைத்ததின் நோக்கம் என்ன, கர்த்தர் நம்மை அழைத்ததுக்கு காரணம் என்ன, உன்னை முன்குறித்ததுக்கு காரணம் என்ன, இந்த கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறக்க வைத்ததுக்கு நோக்கம் என்ன, காரணம் என்னவென்றால் கர்த்தரை துதிக்க, கர்த்தரை கனம் பண்ணும்படியாக தான். அந்த நாசில சுவாசம் ஊதினதுக்கு காரணம், நீ ஜீவ ஆத்மாவாய் மாறினதுக்கு காரணம் தேவனை கனம் பண்ணும்படியாய். ஹல்லேலூயா. என்னுடைய காரியங்களில, என்னுடைய நடைகளில, எல்லாவற்றிலும் கர்த்தரை கனம் பண்ணு அப்படின்னு சொல்லி வேத வசனம் நமக்கு வலியுறுத்தி சொல்லி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, நீங்க நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் யோசித்து பாருங்க. எதனால கர்த்தரை நம்ம கனம் பண்றோம், எதனால கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்தாலும் நீங்க உட்கார்ந்துட்டு சும்மா போயிடுறோம். ஒருவேளை ஆலயத்துக்கு வந்து உட்கார்ந்தாலும் பாதி பேர் தூங்கிட்டே போயிடுறீங்க, பாதி பேர் உட்கார்ந்து என்ன வசனம் சொல்றாங்கன்னு பசங்கிட்ட எல்லாம் போய் கேட்டு பாருங்களேன், ஒரு வசனம் கூட தெரியாது. சும்மா உட்கார்ந்துட்டு ரெண்டு பேச்சை பேசிட்டு அங்கே இங்கே கதை பேசிட்டு போயிடுறாங்க. ஹல்லேலூயா. வசனத்துல ஆதியாகமம் எங்கனே தெரியாது. ஒருத்தர் வெளிப்படுத்தல இதுல புதிய ஏற்பாட்டுல ஆதியாகமம் தேடிட்டு இருக்கிறான். கலாத்தியர் எங்கனே தெரியல. ஹல்லேலூயா. வசனம் என்னன்னே தெரியல இன்னைக்கு அநேக பிள்ளைகளுக்கு. நீ நம்ம என்ன வளர்த்திருக்கிறோம், என்ன ஜீவிய வளர்ந்திருக்கிறார்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில என் பிள்ளை வளர்ந்திருக்குதா? இன்னைக்கு தேவனுடைய வருகை வந்துச்சுன்னா உன் பிள்ளை ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுமா? இன்னைக்கு தேவனுடைய வருகை வந்துச்சுன்னா உன் ஆத்மா தேவ ராஜ்யத்துக்கு போகுமா என்பதை நான் இதான் ஒவ்வொரு காரியங்களிலும் நீங்க அதை ஈக்குவல் பண்ணி பாருங்க. இந்த காரியத்துல ஆண்டவருக்கு பிரியமா, இது தேவ ராஜ்யத்துக்கு என்ன கொண்டு போகுமா, இது தேவனுக்கு பிரியமான காரியங்கள் செய்யறேனா, எனக்குள்ள அந்த ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது. காலை வேற ஆவி உடையவனா இருந்தானா? ஹல்லேலூயா. எல்லார காட்டிலும் வித்தியாசமா இருந்தானா? ஏன்னா அவனுக்குள்ளாய் இருந்த ஆவி வித்தியாசமா இருந்தது, அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் வித்தியாசமா இருந்தது. இவன் வேற ஆவி உடையவனா இருந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம உலகத்தாரோடு பிரித்து காண்பிக்கிறோமா? இல்ல. யார் உலகத்தார், யார் கிறிஸ்தவனே தெரியல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆதியில நம்ம சொல்லுவோம், கண்ணில் என்ன செய்யக்கூடாது, மையை போடக்கூடாது. நான் ஐன்லர் தான் போடுறேன். ட்ரெண்ட் மாறிச்சு, வேற ஒன்றும் இல்லை. மை தான். அன்னைக்கு டப்பால வந்துச்சு, இன்னைக்கு பென்சில்ல வருது. நான் ஐன்லர் தான் போடுறேன். ஒரு சிலவங்க கண்ணு குளிர்ச்சிக்காக போடுறேன். ஹல்லேலூயா. எதுக்கு போத்தாலும் தப்பு தப்பு தான். ஹல்லேலூயா. மற்றவர்களை கவருவதற்காக. ஹல்லேலூயா. அந்த நாட்களில் யார் தெரியுமா போடுவா? விபச்சாரி தான் போடும். கொரிந்து புஸ்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். கொரிந்து புஸ்தகத்தில் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு கொரிந்து அழகா பவுல் எழுதுவார். ஹல்லேலூயா. உன் ஆபரணங்கள் உனக்கு அலங்காரமாயிராமல் உன்னுடைய தலை மயிர பின்னி வரணும். நீங்க லூசர், ட்ரெண்டிங் மாறி போச்சு. நீ என்ன ஐன்லர் வச்சாலும், எங்க போய் உட்கார்ந்தாலும் அங்க ஆண்டவர் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. ஹல்லேலூயா. நீ ஐடி கம்பெனியில் உட்கார்ந்தாலும் சரி, நீ போய் கூலி வேலை செய்யும் போது உட்கார்ந்தாலும் சரி, ஹல்லேலூயா, தேவன் அங்க இருக்கிறார் என்பதை மறந்து போயிடாதே. ஹல்லேலூயா. சபைக்கு வரும்போது எப்படி ஒழுக்கமா வந்துடுறீங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா வெளியே ஹல்லேலூயா, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆண்டவர் இல்லைங்க, யோசிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இயேசு இல்லை, அவர் எல்லா நாட்களிலும் நமக்கு தேவனா இருக்கிறார். அவர் எல்லா நேரங்களிலும் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு ட்ரெண்ட், இன்னைக்கு பசங்க நம்மளை தப்பா நினைப்பாங்கன்றதுக்காக பசங்களை திருப்திப்படுத்தும்படிக்காய் நீ செய்யறன்னா
கத்தரை நீ என்ன செய்யற? மறுதலிக்கிற. ஹல்லேலூயா. கத்தரை நீ என்ன செய்யற? மறுதலித்து. எப்படி யூதாஸ் காரியோத்து தன்னை 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தானோ, நீ ஐநருக்காக இயேசுவை காட்டி கொடுக்கிற. ஹல்லேலூயா. உன்னுடைய சரீர அலங்காரங்களுக்காக இயேசுவை விட்டு கொடுத்து விடுகிறாய். ஹல்லேலூயா. எப்படி பேதுரு தன் அநேகர் வந்து கேட்கிறாங்க, யார் நீ? இயேசுவோடு இருந்தவன் தானே? இல்ல அவர் யாருன்னே தெரியாது. அவரை சபிக்கவும் தொடங்கினானா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான் சபிக்க தொடங்கிடுறோம். இன்னைக்கு நம்ம எல்லாம் ட்ரெண்ட், இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்டு அப்படின்னு சொல்றோம். என்ன மாடர்ன் வேர்ல்டு இருந்தாலும் நீ ஆதி நாட்கள் ஆபிரகாமுக்கு எழுதி வைக்கப்பட்ட இந்த வார்த்தை தான் இன்னைக்கு நமக்கும். ஹல்லேலூயா. தாவீதுக்கு எழுதி வைக்கப்பட்ட இந்த வார்த்தை தான் இன்னைக்கு நமக்கும். ஹல்லேலூயா. ஆதி நாட்களில் சாரோல் நவரஜி அவர்களுக்கு எழுதி வைக்கப்பட்ட வார்த்தை தான். வார்த்தை மாறலங்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஒரே ஒன்று தான், இயேசு தான். அவர் தான் மாறாதவர். ஹல்லேலூயா. உலகம் மாறிடுச்சு, வீடு மாறிடுச்சு, உங்க செல்போன் கூட மாறிடுச்சு, உங்க சுயங்கள் மாறிடுச்சு. ஆனா ஒரு நாளும் மாறாதது தேவனுடைய வார்த்தை மாத்திரமே. ஹல்லேலூயா. அது எப்ப வந்தாலும் அந்த வார்த்தை நீ பாவி அப்படின்னு சொல்லுகிறதுக்கு இது எச்சரிக்கும். ஹல்லேலூயா. ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி வேத வசனம் மாறி விடலை. காலம் மாற மாற வேத வசனம் எல்லாம் மாறிடுச்சு. வேத வசனம் ஒண்ணு மாத்திரம் மாறவே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ நீ மனசுல கொள்ளணும், நான் தேவனுடைய சுவாசமுடைய மகள். ஹல்லேலூயா. இந்த காற்று எனக்கு உள் ஜீவனை கொடுத்தது. ஹல்லேலூயா. மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிடாத மகளே, மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிடாத. இதை யார் திரும்ப எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம்? சிம்சோன் எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். ஹல்லேலூயா. ஆவி இருக்கிற வரைக்கும் பச்சை கழுதை தாடை எலும்ப வச்சு 1000 பேர் அசால்ட்டா கொண்டு போட்டுட்டான். எப்ப ஆவி வெளியே போயிருச்சோ, ஹல்லேலூயா, அவன் கேளிக்கை விடுதியாய் மாறிவிட்டான். கேளிக்கை செய்கிற மாவரைக்க விட்டுட்டாங்க அவனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய ஆவி இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இருக்கிற வரைக்கும் தான் இந்த சரீரத்துக்கு ஒரு கணம். சரீரம், இந்த ஆவி இருக்கிற வரைக்கும் தான் இருக்கு மரியாதை. ஹல்லேலூயா. எப்படி தன் சரீரத்தில் இருக்கிற உயிர் போன பிறகு அதிகபட்சம் ஒரு 2 நாள் வைக்கலாம், 3ஆவது நாள் தூக்கு பாடியன் வாங்க நாத்தடிக்கும். ஹல்லேலூயா. இந்த ஆவி உனக்குள் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை. ஹல்லேலூயா. இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு கணம். இருக்கிற வரைக்கும் தான் படிப்பினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு கீயே. ஹல்லேலூயா. இதுதான் உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலே. ஹல்லேலூயா. இதை விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவன் கடைசியில சிம்சோன் என்ன செஞ்சிட்டான்? செத்துதான் போயிட்டான். ஹல்லேலூயா. ஆவி கடைசியா வந்துருச்சு, ஆனா அவனால என்ன செய்ய முடியல? வாழ முடியல. இன்னைக்கு நீங்களும் நானும் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காரியம். மலையில முதலாவது அந்த ஆவி நமக்குள்ளாய் வந்த உடனே என்ன வந்துச்சா? ஜீவன் வந்துருச்சு. இந்த காற்று